வணக்கம் மக்களே, வெல்கம் டு பாசிட்டிவே. சென்னை கோயம்பேடு மார்க்கெட் அங்கே வந்திருக்கேன். நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஒரு பெரிய ஒரு காய்கறி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு மார்க்கெட் தான் சொல்லலாம். இங்கே சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட் பெரிய மார்க்கெட் இதுதான் சொல்லலாம். நம்ம கோயம்பேடு மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபேமஸானதுன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட்டு, பழ மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பூ மார்க்கெட் சொல்லுவாங்க. இது மூணுமே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது மெயினாக வந்து காய்கறி மார்க்கெட் தான் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே காய்கறி வந்து எந்தெந்த ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எல்லா பகுதியிலையும் வருது. இங்கே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா எல்லா ஊர்லேயும் வந்து நம்ம காய்கறிலாம் இங்கே வருது. இங்கே விலைகள் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்கே எது வாங்கிட்டு போகிற சிறு வியாபாரிங்க, பெரிய பெரிய வியாபாரிங்க வந்து அவங்க சொல்கிறது தான் ரேட்டு. பக்கத்துலேயே கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து சொல்லிகிட்டு இருப்போம். ஒரு சில பொதுமக்களுக்கு வந்து தெரியும் கோயம்பேட்டில் வந்து காய்கறி விலை ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. ஒரு 2 நாள் வாங்குவாங்க, இல்லை 3 நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப கம்மி விலையாக இருக்கும். ஒரு சில பொதுமக்கள் தெரியாத மக்களுக்கு அவங்க வந்து தெரிஞ்சு பயன்பெறணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். பார்த்து பயன்பெறுங்க. நம்ம சென்னை கோயம்பேடு மார்க்கெட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்? நைட்டு ஒரு 10 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். மக்கள் கூட ஜேன்னு வருவாங்க. வியாபாரிங்க தான் அதிகமாக இருப்பாங்க. எல்லா ஊர்லேருந்து வந்து பெரிய பெரிய வண்டியில் வந்து காய்கறிகளை அடுக்கி வச்சுருப்பாங்க. எடுத்து வருவாங்க, மூட்டைகளை இறக்குவாங்க, ஏற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நைட்டு வந்து பார்க்கலாம். ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அதாவது கோயம்பேடு பார்த்தீங்கன்னா மதியம் வந்து ஒரு 2 மணி அளவில் வந்து எல்லா கடைகளும் பூட்டிடுவாங்க. ஹோல்சேல் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ரீட்டைல் கடைகள்லாம் தாராளமாக இருக்கும். நம்ம எப்போ வேணால் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ரேட்டு மாதிரியே இருக்கும். நம்ம எப்போ வந்து காய்கறியில் வாங்கலாம், ரொம்ப கம்மி ரேட்டாக இருக்கணும், நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7 மணிலேருந்து 8 மணி வரலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோல்சேல் கடைங்களாக இருக்கும். அது பெரிய பெரிய லாரிலாம் இருக்கும். அங்கே நீங்கள் பார்த்தா தெரியும், பெரிய பெரிய லாரி எல்லாமே இருக்கும். அவங்க ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. 1 கிலோ 2 கிலோலாம் தரமாட்டாங்க. ஒரு சில கடைகளில் வந்து அவங்க வந்து மூட்டை தான் கொடுப்பாங்க. அந்தமாரி அதை ஹோல்சேல் கடைங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மூட்டையை பிரித்து கொடுப்பாங்க. 1 கிலோ 2 கிலோ கொடுப்பாங்க. நீங்கள் அந்தமாதிரி கடைங்களாக பார்த்து வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸ்லாம் வாங்கலாம். எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். அவங்கள்ட்டே இருக்கும் எல்லாமே. காய்கறிலேருந்து கேரட்டு, பீன்ஸு எல்லாமே அவங்கள்ட்டே இருக்கும். நம்ம அவங்ககிட்டே மொத்தமாக வாங்கிக்கலாம். பொதுமக்கள் எல்லாம் பயன்பெறணும். அதுக்காக தான் வீடியோ போடுறேன். பாருங்கள், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இவங்க கிட்ட வந்து அவரைக்காய் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, எல்லா வகையான காய்கறி எல்லாமே இருக்குது இவங்கள்ட்ட. மெயினாக வந்து நான் அவரைக்காவும் அந்த பீன்ஸ் ரேட் கேட்டுக்கிட்டு அவங்க நேம் கேட்டுக்கலாம். அது மாதிரி ப்ரோ நேம் சொல்லுங்கள். ஸ்ரீனிவாசன் ப்ரோ. கோயம்பேடு 73. கடை நம்பர் 73 உங்களுக்கு. சரிங்க ப்ரோ. இப்போ விற்கிறீங்களா ப்ரோ? இப்போ எவ்வளோ பீன்ஸ் எவ்வளோ ரேட்டு ப்ரோ? இன்னைக்கு பொசிஷனுக்கு வந்து எங்கள் நேராக தோட்டத்துலேருந்தே வருது பீன்ஸ். டேரெக்டாக வந்து தோட்டத்துலேருந்தே வருது. நாங்கள் வந்து மூட்டையாகவும் சேல்ஸ் பண்ணுவோம், ரீட்டைலும் பண்ணுவோம், ஹோல்சேலும் பண்ணுவோம். சரிங்க ப்ரோ. நம்மளுக்கு வந்து ஆர்டர் எதனா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கேட்கறதுக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டு நாங்கள் அது மார்க்கெட் என்ன பஜாரோ அந்த பஜாரில் பார்த்து போடுவோம். சரிங்க ப்ரோ. சரி, இப்போ ரேட் கேட்டுக்கலாம். இப்போ ரேட் எவ்வளோ போகுது? குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பீன்ஸ், பொருளுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு தரமாக இருந்துச்சுனாக்கா பஜாருக்கு ஏற்ற மாதிரி அந்த டாப் விலை. அதோட குவாலிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அந்த விலை கொஞ்சம் அதோட கம்மியான விலை. குவாலிட்டியோட கம்மி. இப்போ இது என்ன குவாலிட்டி ப்ரோ? ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இது செகண்ட் குவாலிட்டி, அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆமா. சரிங்க ப்ரோ. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எவ்வளோ ரேட் ப்ரோ? இன்னைக்கு பஜார் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க 30 ரூபா, 30 rupees. 30 rupees. சரி ப்ரோ. 30 rupees 1 கிலோ. 30 rupees. சரி. அதோட செகண்ட் குவாலிட்டினாக்கா 25 rupees. 25 ரூபா. ஓகே ப்ரோ. இப்போ வந்து நம்ம 1 கிலோ 2 கிலோ வாங்கிக்கலாமா கேட்டு? 1 கிலோ 2 கிலோ வாங்கினாக்கா 5 ரூபா கூட வரும். மூட்டை எடுத்தீங்கன்னாக்கா 5 ரூபா கம்மியா வரும். 5 ரூபா கம்மியா வரும். இப்போ நீங்க சொன்ன ரேட்டு கிடைக்குமா? இப்போ 30 ரூபா கிடைக்குமா? 30 ரூபா. இப்போ மூட்டையை மொத்தம் 30 ரூபா கிடைக்கும். ரீட்டைல் 5 கிலோ 2 கிலோ 1 கிலோ வாங்கினீங்கன்னாக்கா 5 ரூபா கூட வரும். ப்ரோ அவருக்கு எவ்வளோ ரேட்டு ப்ரோ? இது வந்து மூட்டையை ஹோல்சேல் எடுத்தினாக்கா 30 ரூபா. ரீட்டைல போட்டால் 35 ரூபா. 35 ரூபா ரீட்டைல போட்டீங்கன்னா அது 1 கிலோ 2 கிலோ டேரக்டா தோட்டத்துல இருந்தே வருது. இது சரிங்க ப்ரோ. தோட்டத்துல இருந்தே வருது. நம்மளுக்கு மூட்டையை கேட்டாலும் கொடுப்போம். இது எல்லாம் ரீட்டைல் எல்லாம் வந்து என்கிட்ட தான் வந்து ஹோல்சேல் வந்தா எடுத்துட்டு போவாங்க. நாங்க ரீட்டைலையும் கொடுப்போம், ஹோல்சேலையும் கொடுப்போம். சரிங்க ப்ரோ. இப்போ வந்து ஓகே ப்ரோ. ஹோல்சேலா இருந்தா எவ்வளவு வெயிட்டுக்கு கொடுப்பீங்க? வெயிட்டுக்கு இப்போ ஒரு 50 கிலோ வெயிட், 60 வெயிட், எவ்வளவு வெயிட் கொடுப்பீங்க? ஒரு 60 கிலோ 70 கிலோக்குள்ள வரும். 60-70 கிலோ. ஆமா, தோட்டத்துல இருந்து அங்க விவசாயிகளே போடுவாங்க. 60 கிலோ 70 கிலோ. அது மூட்டை ரேட் அப்படியே கொடுப்போம். நாங்க எடை போட்டுலாம் ரீட்டைல் 5 கிலோ வேணுங்களா, 10 கிலோ வேணுங்களா, எவ்வளவு வைக்கணும் கேட்டாலும். எந்த ஊர் ப்ரோ? எல்லா காய்கறி எந்த ஊர் ப்ரோ? இதெல்லாம் வந்து ஆந்திரா தான். ஆந்திரா. ஆமா. சரி ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ப்ரோ குவாலிட்டி சொல்றீங்க. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி. அதுல இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டினா இதோட கம்மியா இருக்கும். 25 ரூபா 20 ரூபா செகண்ட் குவாலிட்டி. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா 30 ரூபா. 30 ரூபா. சரி ஓகே ப்ரோ. ப்ரோ கத்திரிக்காய் எவ்வளோ ரேட் ப்ரோ? கத்திரிக்காய் 25 ரூபா. 25 ரூபா ரேட் கிலோ. ஆமா. ரீட்டைல் 20 இருக்கா? இல்ல அது இதுலயும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இருக்கு. செகண்ட் குவாலிட்டி இருக்கு. ஆமா. இது செகண்ட் குவாலிட்டினா 5 ரூபா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 20 ரூபா 25 ரூபா. 25 ரூபா. இப்போ இது என்ன குவாலிட்டி ப்ரோ? இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆமா. எவ்வளவு ரேட் சொல்றீங்க? மூட்டை எடுத்தா 20 ரூபா. ஆமா. ஒரு 60 கிலோ 70 கிலோ வந்தா 20 ரூபா. ரேட் இல்லைன்னா 5 கிலோ 10 கிலோ 2 கிலோ கேட்டீங்கன்னா 25 ரூபா. 25 ரூபா. சரிங்க ப்ரோ. போகோ ப்ரோ? போகோ 35 ரூபா. போகோ 35 ரூபா. சரிங்க ப்ரோ. இது வந்து அது எப்படி ஹோல்சேல் ரேட்டும் அவ்வளோ? ஆமா, ஹோல்சேல் 35 ரூபா, ரீட்டைல்னா 40 ரூபா. 40 ரூபா ரேட்டு. சரிங்க ப்ரோ. 50 ரூபா. ஹோல்சேல் 50 ரூபா.
இதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது 50 ரூபா, ம். செகண்ட் குவாலிட்டி 30 ரூபால இருந்து 20 ரூபால இருந்து இருக்கு. இது என்ன குவாலிட்டி ப்ரோ? இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எவ்வளவு ரேட் சொல்றீங்க இப்ப? இது 50 ரூபா. 50 ரூபா ரேட் சொல்றீங்க கிலோ வந்து. ஓகே ப்ரோ. முள்ளங்கி கிலோ எவ்வளவு ப்ரோ? முள்ளங்கி 5 ரூபா. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 5 ரூபா, செகண்ட் குவாலிட்டி 10 ரூபா ரீட்டைல்ல. இதே வந்து 20 கிலோ 25 கிலோ சிப்பம் வரும். ஆமா. அது எடுத்தீங்கன்னாக்கா மூட்டை வந்து 300 ரூபா. மூட்டை 300 ரூபா. ஆமா. அந்த மூட்டை எவ்வளவு இருக்கும் ப்ரோ கிலோ? 25 கிலோ 28 8 ரூபா ஒரு ரேட். 8 ரூபா ஒரு ரேட். ஆமா ஆமா. இப்போ கிலோ எவ்வளவு சொல்றீங்க இது? கிலோ இது வந்து 5 ரூபா ரீட்டைல்ல. ஆமா. அது மூட்டை எடுத்தாக்கா அதான் 8 ரூபாக்குள்ள வரும். 8 ரூபாக்குள்ள வரும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது. ஆமா. ஓகே ப்ரோ. கேரட் ரேட் எவ்வளவு ப்ரோ? கேரட் வந்து ஒரு மூட்டை எடுத்தாக்கா 40 ரூபா. மூட்டை ரீட்டைல்ல 45 50. 45 50 ரூபாய். இப்போ சின்ன பொடி கேட்டு சொல்றாங்கல்ல, பொடி கேரட் அது வந்து கழிச்சு விட்ட ரேட் அது வந்து 30 ரூபா 25 ரூபா. இதுவும் குவாலிட்டி. ஆமா. பொடியை தனியா வந்து பொடியெல்லாம் தனியா இருந்துச்சுனாக்கா அதுக்கேற்ற ரேட்டு. நல்லா சைஸ் இருந்துச்சுனாக்கா உருவா இருந்துச்சுன்னா அது ஒரு ரேட்டு. ஓகே. அது இன்னும் கம்மியா இருக்கு. பொடி கேட்டா இன்னும் கம்மியா இருக்கு. ஆமா. பொடி கேட்னா ஒன்றும் கம்மி. ஓகே ப்ரோ. எல்லாம் ஃபுல்லா ஊட்டி கேட்டா ப்ரோ இதெல்லாம்? ஆமா. ஃபுல்லா ஊட்டி கேரட் தான். ஓகே ப்ரோ. இப்போ வந்து கல்யாண ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது. ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது உங்ககிட்ட கேட்டா வந்து நீங்க டெலிவரி பண்ணுவீங்களா? உங்களுக்கு ஃபோன் நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்தீங்கன்னாக்கா எடுத்த மாதிரி டெலிவரி கொடுத்துருவோம். டெலிவரி பண்ணுவீங்க. சரி மேடம். உங்க விசிட்டிங் கார்டு காமிங்க. உங்க கடை நம்பர் விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, அது சொல்லுங்க. அது இருக்கா? இது எடுங்க. பக்கத்துல இருக்கு. பாத்துங்க மக்களே, பொறுமையா காமிக்கிறேன். பாத்துங்க. ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கு, அவங்க அட்ரஸ் இருக்கு. பாத்துங்க. கடை நம்பர் இருக்கு. கடை நம்பர் வந்து H73 ப்ரோ. H73. சரிங்க சரிங்க ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ வந்து ப்ரோ, இப்போ வந்து கல்யாணம் வந்து நாளைக்கு இருக்கு, ஒரு நாள் முன்னாடியே இருக்கு. இப்போ நாங்கள் எப்போ வந்து உங்களுக்கு சொல்லுவோம்? உங்கள்கிட்ட வந்து ஒரு நாள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னாக்கா காலையில ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி நாங்கள் போட்டுவோம். ஓ சரிங்க ப்ரோ. இப்போ நீங்கள் அதாவது ஒரு நாள் முன்னாடி சொன்னால் போதும். ஒரு நாள் ஒரு மதிய டைம் சொன்னால் ரெடி பண்ணிடுவீங்களா? ஆமா. ஒரு நாள் முன்னாடியே சொன்னா தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ உங்களுக்கு ஜிபே அது மாதிரி பண்ணணுமா? எப்படி? ஜிபே எல்லாம் கேஷ் பில் எதுவும் பண்ணலாம். ஒரு பாதி அட்வான்ஸ் பண்ணால் போதும். பாதி அது அட்வான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுக்கும்போது கூட கேஷ் கொடுத்தா போதும். நாங்கள் ஆர்டர் எல்லாம் போட்டு வச்சிருப்போம். அப்புறம் டெலிவரி பண்ணும்போது நீங்க மற்ற அமௌண்ட் கொடுத்தா போதும். ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ தக்காளி ரேட்லாம் கேட்கலாம். பாக்ஸாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேர் கேட்டுக்கலாம் ப்ரோ. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தவமணி. ப்ரோ. நான் ஒரு 20 வருஷமா அங்கே வியாபாரம் பண்றோம். 20 வருஷம் வியாபாரம் பண்ணிக்கிறேன் இந்த ஏரியால வந்து. இந்த கடை வந்து G132 6ஆம் நம்பர் கேட்டு. சரி ப்ரோ. தக்காளி வியாபாரம் தான். ஆமா. காலைல அதிகாலை வந்து ஒரு 2-2:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு வந்தோம்னா மதியம் ஒரு 12 மணி வரைக்கும் இருந்து இங்கே வியாபாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்புவோம். சரிங்க சரிங்க ப்ரோ. இப்போ சொல்றீங்களா பெட்டில எவ்வளவு வரும்? இது பெட்டி வந்து ஒரு பெட்டி வந்து 25 கிலோ கணக்குங்க. இது 25 வரும், 30 வரும். சில நேரத்துலன்னா ஒரு பாக்ஸ் பொறுத்து இருக்குது. பொதுவா காமனாவே 25 கிலோ எடை பெட்டியை பொறுத்த வரைக்கும். ஆமா. தக்காளியை பொறுத்த வரைக்குமே வந்து பெரிய பாக்ஸ்னா, சின்ன பாக்ஸ்னா 15 கிலோ எடை. இப்ப 25 கிலோ சொல்றீங்களா? ஒரு பாக்ஸ் வந்து இப்போதைக்கு எவ்வளவு ரேட் வருது இன்னைக்கு நிலைமைக்கு? பாக்ஸே வந்து 300 350. ஆமா. அதாவது இந்த சைஸ், இந்த மாதிரி இந்த ஒரு சைஸா இருக்குது அப்படின்னா ஒரு சைஸ் கணக்கு இருக்கு. ஒரு சைஸுக்கு வந்து இந்த மாதிரி ரேட் வைப்பாங்க. மக்களே பாத்துங்க. இந்த தக்காளி வந்து 300 ரூபா சொல்றாங்க. 300 ரூபா ரேட்ல போதான். ஆமா. இது வந்து இது 25 கிலோ பெட்டி. இந்த சைஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. இதே வந்து அப்படியே உள்ள வாங்க. அப்படியே உள்ள வந்தீங்க அப்படின்னா அப்படியே வாங்க. இது வந்து பெரிய பெட்டி. பெரிய பெட்டியா? ஆமா. ஆமா. தக்காளி பெருசா இருக்கு. ஆமா. இது வந்து பெரிய தக்காளி. இது பெருசா இருக்கு. இந்த சைஸ் பாத்தீங்கன்னா இது 450 ரூபா. ஓ சரி ப்ரோ. அவ்வளவுதான். இந்த குவாலிட்டி வந்து இது சூப்பர் மார்க்கெட் போற மாதிரி. சூப்பர் மார்க்கெட் நீலகிரி, கோவை பழமுதிர் நிலையம், கிரே சூப்பர் மார்க்கெட், இலாகி இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி போடுவாங்க. நல்ல வியாபாரி, அதாவது வியாபாரிய வந்து ஒவ்வொரு ஏரியா அபார்ட்மெண்ட் இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி போடுவாங்க. சரி, நம்ம குவாலிட்டியா வேணும் கேட்கறவங்க கேட்பாங்க. கம்மி பட்ஜெட் இந்த மாதிரி நாடு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, போறாங்க வர்றாங்கல்ல, அவங்களுக்கு என்ன செய்வாங்க, இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்ல கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா அவங்க அந்த ஏரியால வந்து அவங்க சம்பளத்துக்கு இந்த மாதிரி அவங்க பொருள் வாங்க முடியும். அதனால வந்து அப்படி இருக்கும். மக்களை பாத்துங்க. இப்ப சொன்னது எல்லாமே நாட்டு தக்காளி. சொன்னதெல்லாம் நாட்டு தக்காளி. ஆமா, நாட்டு தக்காளி. இதுல பெங்களூர் தக்காளி இருக்கு. இது பெங்களூர் தக்காளி. பெங்களூர் தக்காளி பெட்டி எவ்வளவு? இது வந்து 300 ரூபா. இது பாக்ஸே 300 ரூபா. இது இன்னைக்கு நிலைமை. ஆமா. ஏன்னா அப்படின்னா இது பெங்களூர் வந்து பொதுவாகவே இந்த மார்க்கெட்ல வண்டி கம்மியா தான் வரும். ஒரு வண்டில இருந்து 2 வண்டி வரும். இதே நாட்டு தக்காளினா ஒரு 50 வண்டி கிட்ட வரும். ஆமா, அது அதிகமான விற்பனை இல்லை. இது வந்து நார்மலா வந்து இது இந்த சைனீஸ் ஐட்டம் போடுவாங்கல்ல, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி பன்னீர் இது மாதிரி செய்வாங்கல்ல, அந்த கிரேவி டிக்கா அந்த மாதிரி பண்றதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது இந்த பானிபூரி இந்த மாதிரி வெட்டுறாங்கல்ல, புளிப்பு சுவை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது டேஸ்ட் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி டேஸ்டா இருக்கும். சரி ப்ரோ. இப்போ இது வந்து ஸ்டார்டிங் வந்து எவ்வளவு கிலோல வரும் ப்ரோ? இது அது 14 கிலோ தான் வரும். இது 14. நாட்டு தக்காளியை பொறுத்த வரைக்கும் 15 வரும்.
14 15 அவ்வளவுதான் வரும். 25 சொன்னீங்க அது 25 பெரிய பெட்டி இல்ல. பெரிய பெட்டி. ஆமா, இது சின்ன பெட்டி. இது சின்ன சைஸ் தெரியும், பாக்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஆமா, இதுல வந்து அகல சகல இருக்குல்ல. அண்ணன் ஒரு அப்பமா கொட்டி கொடுத்துருங்க. சரி முடிச்சுக்கலாம் அவனை. அதான் ப்ரோ, இப்போ வந்து இது 14 கிலோ இருக்கு இதுல. ஆமா, ஓகே. இப்போ அதுல 14 கிலோ இருக்கு. அதுல 14 கிலோ கேரண்டியா வரும். 14 கிலோ இருக்கு. ஆமா 5 கிலோ சொல்லுவோம், 14 கிலோ அப்படின்றது வந்து நார்மல். அதுதான், அவ்வளவுதான். அது பெட்டியில அறுக்கவே முடியும். நாட்டு தக்காளி 14 கிலோ இருக்குல்ல, அது காமி. அது பெட்டி இருக்கா? நாட்டு தக்காளி முடிஞ்சுங்களே, அது முடிஞ்சு. இந்த மாதிரி தான் இது அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. 14 கிலோ சொல்றீங்களே, அந்த 14 கிலோ ரேட் எவ்வளவு பிரைஸ்? அதான் 250 250 to 300. அது இந்த ரேஞ்ச் மாதிரி தான். இந்த சைஸ் இருந்துச்சுன்னா 250 கொடுப்போம். இல்ல இதை விட பொடியா இருந்தா 200. இதை விட பெருசா இருக்கு இந்த அந்த குவாலிட்டி காமிச்சல, அது காமிச்சனா 300 ரூபா. ப்ரோ ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க அப்படியே. மக்களே பாத்துங்க, உங்களுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பா கால் பண்ணுங்க. ப்ரோ நீங்க இப்ப தேவைப்படுதுன்னா வந்து டெலிவரிலாம் பண்ணுவீங்களா? டெலிவரிலாம் கிடையாது, வந்து வாங்கிட்டு போனங்க. போன்ல ஆர்டர் சொன்னா நிப்பாட்டி வைப்போம். அப்படிங்களா? ஜிபே பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஸ்கேனர்லாம் இருக்குது. அதே மாதிரி ஆட்டோ பிடிச்சி விட, ரேபிடோ அந்த போர்ட்டர்ல அனுப்பிச்சு சொன்னாலும் அனுப்பிச்சு விடுவோம், பைசா அவங்க கொடுத்துக்கிறோம். சரி, அப்படி நம்பர் சொல்லிடுங்க அப்படியே. இது தக்காளி கடை நம்பர் வந்து 7339595444. என் பேரு தவமணி. பச்சை டிஷர்ட் போட்டுருக்காங்க பாத்தீங்களா? ஸோ இவங்ககிட்ட தான் 91. இப்போ 91 பக்கத்துல இவங்ககிட்ட தான் இருக்கு. இவங்களுக்கு தாராளமாக எங்கே கம்மி ரேட்ல தான் இருக்கு. பக்கத்தில் மூட்டைங்களாம் இருக்கு பாருங்க. இதில் பிரித்து கொடுப்பாங்க. 1 கிலோ 2 கிலோ கொடுப்பாங்க. இப்போ வெங்காயம் இருக்கு. இப்போ வெங்காயம் நானே வந்து ஒரு 2 கிலோ வாங்க போறேன். மக்களே சின்ன வெங்காயம் வந்து 80 ரூபா ரேட்டு கிலோ பார்த்துங்க. பார்த்துங்க, இஞ்சி வந்து 1 கிலோ வந்து 50 ரூபா சொல்றாங்க. கிலோ வந்து 40 ரூபா. பீன்ஸ் கிலோ எவ்வளோண்ணா? கிலோ 30 ரூபாவா? கிலோ வந்து பீன்ஸ் 30 ரூபா போட்டிருக்காங்க பாருங்க, உள்ள இருக்கு. கோகோ கிலோ எவ்வளோண்ணா? 30 ரூபா கிலோ வந்து பார்த்துங்க. மக்களை கொத்தவரங்காவும் 30 ரூபா கிலோ பார்த்துங்க. D91 கடை அங்கே இருக்கு பாருங்க. அந்த கடைக்கு பக்கத்துலேயே தான் இந்த கடைலாம் இருக்கு. ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ நியாயமான ரேட்டாக இங்கே இருக்கு பார்த்துங்க. மக்களை நான் 2 கிலோ வாங்குறேன். இங்கே பாருங்க, எடை போட்டுருக்காரு பாருங்க. ஸோ நல்லா ஒர்த்து, நல்லா இருக்கு, நல்லா புதுசாக இருக்கு. மக்கள் 2 கிலோ நானும் வாங்கிட்டேன் பாருங்க. ஸோ நல்லா ஒர்த்து தான், சூப்பர். மக்களை இங்கே பாருங்க, புதினா கட்டு இருக்கு, கொத்தமல்லி கட்டுலாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவன் பேர் கேட்டுக்கலாம். ப்ரோ உன் பேர் சொல்லுங்க. என் பேர் ஏழுமலை. சரிங்க ப்ரோ. உங்க பேர் என்ன ப்ரோ? ஏழுமலை. ஏழுமலை. ஓகே ப்ரோ. ப்ரோ எவ்வளோ ப்ரோ கட்டு? அதாவது ஒரு பிண்டி 50 ரூபா தானே ப்ரோ? ஒரு பிண்டி 50 ரூபா, ஒரு மூட்டை 50 ரூபா. ஒரு மூட்டை 50 ரூபா. சூப்பர் சூப்பர் ப்ரோ. இது எவ்வளோ ப்ரோ புதினா கட்டு? அது புதினா 50 ரூபா தான். 50 ரூபா தான். பார்த்துங்க, முன்னாடி ரொம்ப கம்மியாக இருக்கு. பார்த்துங்க, கேட் இருக்கு. நம்ம கேட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு. பார்த்துங்க, இங்கே தான் விற்கிறாங்க. ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்கு ப்ரோ. இது காலையில் எவ்வளோ ரேட்டு ப்ரோ? நம்ம ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் எவ்வளோ ரேட்டு ப்ரோ? விடியும் காலையில் நைட்டு? அது தெரியல, நான் இப்போ வந்தேன். நீங்கள் இப்போ வந்தீங்க. சரி, ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. கொத்தமல்லிலாம் இருக்கு. பேர் கேட்டுக்கலாம் ப்ரோ. பேர் சொல்லுங்க. பழனி தலை. சரிங்க ப்ரோ. ப்ரோ எவ்வளோ ப்ரோ வந்து ஒரு சொல்கிறாங்களா, ஹோல்சேல் ரேட்டு சொல்கிறாங்கல்ல, ஒரு மூட்டை எவ்வளோ ப்ரோ? ஒரு மூட்டை 100 ரூபா பண்டல். ஒரு மூட்டை 100 ரூபா. இப்போ 10 ரூபாய்க்கு எவ்வளோ தருவீங்க? 10 ரூபாய் 4 கட்டு. 4 கட்டா? காமிக்க போகலாம். மக்களே பார்த்துங்க, 10 ரூபாய்க்கு பாருங்க, எவ்வளோ இருக்கு பாருங்க. சூப்பர் பாருங்க. இப்போ கம்மியாக இருக்கா ப்ரோ ரேட்டு? இப்போ கம்மி. இப்போ கம்மியாக இருக்கா? இங்கே முருங்கைலாம் இருக்கு பார்த்துங்க. அது மாதிரி பேர் கேட்டுக்கலாம். நான் உங்க பேர் சொல்லுங்க. பேர் முரளிகிருஷ்ணன். முரளிகிருஷ்ணா, சரிங்கண்ணா. ஆனால் இப்போ வந்து கிலோ எவ்வளோண்ணா? 120 ரூபா கிலோ. கிலோ 120 ரூபா. இப்போ ஹோல்சேல் ரேட் இல்லைண்ணா? அது இது ஹோல்சேல் ரேட்டுக்கே தரோம் நாங்கள். ஹோல்சேல் ரேட்டு தெரியுங்களா? ஆமாம், ஹோல்சேல் 120 110 அந்த ரேட்டுக்கே நாங்கள் தரோம். சரிண்ணா. இப்போ 1 கிலோ நீங்கள் தருவீங்களா? தருவோம்ப்பா. பொதுமக்களே பார்த்துங்க, 1 கிலோ நீங்கள் தராங்க இங்கே. இப்போ வந்து ஹோல்சேலாக வாங்கினா எவ்வளோ ரேட்னா? 110 ரூபா வரும். 110 ரூபா வரும். ஹோல்சேலா 10 கிலோ 5 கிலோ. இப்போ எவ்வளோ மூட்டையை வாங்குவோம்? ஹோல்சேலில் வாங்கினா எவ்வளோ மூட்டை வாங்குவாங்க? ஒரு 40 கிலோ மூட்டை பேக் வரும். 40 கிலோ 40 கிலோ வரும். ஓ சரி. பரவாயில்ல, பொதுமக்கள் தேவை வந்து 1 கிலோ கிலோ வாங்குவாங்க. 1 கிலோ 2 கிலோ கேட்கறாங்களே சொல்லிட்டு கொடுக்கணும். வியாபாரிக்கு வந்து வாங்குறது வந்து மூட்டையை வாங்குவாங்க. ஆமாம், மூட்டையை வாங்குவாங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து எந்த ஊர்ல இருந்து வருது முருங்கா? இது பாம்பேல இருந்து வருது. நம்ம ஊர் முருங்கா ஸ்டார்ட். பாம்பேல இருந்து? பாம்பே காய். தமிழ்நாட்டில் இன்னும் இல்லை, இன்னும் 1 மாசம் ஆகும். 1 மாசம்? 1 மாசம் அது வேறு அதில் கம்மியாகிடும். சரிங்கண்ணா. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே. மொபைல் நம்பர் இருக்கா? மொபைல் சொல்லுங்க. மொபைல் 9444 அப்படின்னா 36 7313. ஓகே. இப்போ பொதுமக்கள் தேவைப்படுதுன்னா சொன்னாங்கன்னா எடுத்து வச்சிருக்கீங்க? ஓகே, கண்டிப்பாக. கண்டிப்பாக. ஷாப் நம்பரோட நோட் பண்ணிக்கிற. G118. கடை நம்பர் எதுனா? G118 SSK. 118. ஓகேண்ணா. பார்த்துங்க, முதல்ல கடை நம்பர் தான். ஃபோன் நம்பர் பார்த்துங்க.
தேவைப்படும் லாக் பண்ணா போதும்னா ஓகே அவ்வளவுதான். இப்போ ஜிபே பண்ணிட்டு வந்து இங்க வந்து வாங்கிக்கணுமா இல்லை டெலிவரிலாம் பண்ணுவீங்களா? டெலிவரி எவ்வளோ நிறைய கேட்டா 30 கிலோ 40 கிலோ கேட்டா டெலிவரி பண்ணலாம். ஆமா, ஒரு 5 கிலோ 10 கிலோ அவ்வளவுதான் வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகே ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே. மக்களே, கோயம்பேடுல வந்து ரீட்டைல் ரேட்ல வந்து 1 கிலோ 2 கிலோ அந்த ரேட்ல வந்து காய்கறிகள்லாம் வந்து ரேட் பிரைஸ் கேட்கலாம். சரி, நம்ம நண்பர் கேட்கலாம். ப்ரோ, உங்க நேம் சொல்லுங்க. வீராசாமி. வீராசாமியா? சூப்பர் ப்ரோ, சூப்பர். பொடி கேரட் 30 ரூபா ஜி. 30 ரூபா. சரிங்க ப்ரோ. வெண்டைக்காய் 60. வெண்டைக்காய் 60. ஓகே. பீன்ஸ் 45. பீன்ஸ் 45. ஒயிட் கத்திரிக்காய் 15 ரூபா. ஒயிட். உஜாலா 15 ரூபா. உஜாலா வந்து 15 ரூபா. அப்புறம் ப்ரோ மிளகாய் 35 ரூபா. மிளகாய் வந்து 35 ரூபா. ஆமா, கருப்பு மிளகாய். சரிங்க ப்ரோ. இது கேரட் தெளிவு 50 ரூபா. சரிங்க. பெரிய கேரட் வருது. ஆமா, பெருசு. அவரைக்காய் 40 ரூபா. அவருக்கு 40 ரூபா. ஆமா. என்ன ப்ரோ இந்த வரி கத்திரிக்காய் 15 ரூபா. வரி இது 15 ரூபா. பீட்ரூட் ப்ரோ? பீட்ரூட் 30 ரூபா. 30 ரூபா பீட்ரூட்டா? எஸ் பிரதர். சொல்லுங்க ப்ரோ. பாவக்காய் 40 ரூபா. 40 ரூபா பாவக்காய். சௌச்சௌ 20 ரூபா. 20 ரூபா சௌச்சௌ. எஸ். பட்டா சொல்லுங்க. பட்டாணி 50 ரூபா. பட்டாணி 50 ரூபா. கொத்தரங்காய் 40 ரூபா. கொத்தமல்லி 40 ரூபா. சொல்லுங்க ப்ரோ. சேனா கருணக்கிழங்கு வந்து 65 ரூபா. 65 ரூபா. சேப்பக்கிழங்கு 35 ரூபா. 35 ரூபா. மிளகா ப்ரோ? 35. மேல 35. 35. ஓகே. சொல்லுங்க ப்ரோ. சக்கரவள்ளி 40. 40 ரூபா. நூக்கல் 30 ரூபா. 30 ரூபா. முள்ளங்கி 25 ரூபா. முள்ளங்கி 25 ரூபா. எஸ். இஞ்சி சொல்லுங்க ப்ரோ. இஞ்சி 40 ரூபா. இஞ்சி 40 ரூபா. ஆமா. சொல்லுங்க ப்ரோ. கிலோ எவ்வளவு ப்ரோ இது? இது ஹைதராபாத் ஊர்ல ஜி. சரிங்க ப்ரோ. 35. 35 ரூபா. இந்த கிலோ ப்ரோ? இது ஜோதி. ஜோதியா? சரி. 40 ரூபா. 40 ரூபா. ஊர் பேரா ப்ரோ ஜோதின்னு? ஜோதி ஊர்லன்னு சொல்லுவாங்க. ஜோதி ஊர்லயா? எஸ். மண்ணூர்ல. மண்ணூர்ல. சரி. ஆமா. அது இந்தூர் ஊர்ல. இந்தூர் ஊர்ல ப்ரோ இது? ஆமா, அது 30 ரூபா. 30 ரூபா. சரிங்க ப்ரோ. பெருசு ப்ரோ? அது 30 வயசு தான். ஸோ இந்த கிழங்கு வந்து 30 ரூபா தான். ஆமா, அது சிப்ஸ் போடுறவங்களுக்கு யூஸ் ஆகும். சிப்ஸ் போடுறீங்களா? எஸ். ஆமா. இப்போ வந்து வெங்காயம் எவ்வளோ ப்ரோ? வெங்காயம் நாசிக்கு 40 ரூபா. 40 ரூபா. ஆமா. ஓ சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இங்க ஃபுல்லா கருவேப்பிலையா இருக்கு. ஒரு நல்ல ஒரு வெயில் பாருங்க. பாட்டிமா வந்து ரொம்ப வெயில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாட்டிமா பேர் கேட்டுக்கலாம். பாட்டிமா பேர் சொல்லுங்க. ராஜகுமாரியா? ராஜகுமாரியா? கரெக்ட்ல 40 ரூபா வாங்கி 50 ரூபா போறேன். 40 ரூபாய்க்கு 50 ரூபா தரீங்க. ஒரு கிலோ வந்து தரீங்க. சரி பாட்டிமா, ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி. இங்கே காலிஃப்ளவர் பூலாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேர் கேட்டுக்கலாம். ப்ரோ உங்க நேம் சொல்லுங்க ப்ரோ. செல்வகுமார். செல்வகுமாரா ப்ரோ? எவ்வளோ ஒரு பூ? ஒரு பூ பீஸ் வந்து 20 ரூபா 30 ரூபா வைக்கலாம். 20 30 ரூபா. ஆமா. நீங்க ஒரு ஃபுல்லா வந்து ஹோல்சேல் ரேட் தான் வைக்கிறீங்க? ஹோல்சேல் ரேட். ஒரு பைப் ஃபுல்லா எவ்வளவு பூ இருக்கும்? பைப் 10 பூசி 9 பீஸ் இருக்கும். 10 9 இருக்கு. எவ்வளவு ரேட் ப்ரோ? 150 ரூபா 120 ரூபா 110 ரூபா அந்த மாதிரி வரும். ஏல இப்போ எவ்வளவு தரீங்க ரேட்? இப்போ 100 ரூபா. 100 ரூபா தரீங்களா? பாத்துங்க, 100 ரூபா தராங்க. இப்போ விடியும் காலையில 2 மணி 3 மணி வந்தா எவ்வளவு ரேட் தரீங்க? 2 மணி 130 ரூபா 140 ரூபா. இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு ரேட். ஆமா, கம்மியா இருக்கு. ஓ பாத்துங்க மக்களே, அதாவது டைம் ஆக வந்து கொஞ்சம் ரேட் கம்மி பண்றாங்க. இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 மணியா இருக்கும். இந்த டைமுக்கு வந்து ரேட் தராங்க. இவங்கள்ட்ட வந்து மரவள்ளி கிழங்கு காமிங்க ப்ரோ. மரவள்ளி கிழங்குலாம் இருக்கு. ப்ரோ உங்க பேர் சொல்லுங்க. பேர் ஆனந்த். ஆனந்த் ப்ரோ. சரிங்க ப்ரோ. இப்போ வந்து இந்த மரவள்ளி கிழங்குலாம் இருக்குல்ல ப்ரோ, இப்போ எவ்வளவு ரேட் ப்ரோ இதெல்லாம்? கிலோ 22 ரூபா. கிலோ 22 ரூபா. 22 ரூபா. சரிங்க ப்ரோ. இப்போ எவ்வளவு கிலோல எடுத்து நீ கொடுப்பீங்க? 50 கிலோ 60 கிலோ 50 கிலோ 60 கிலோ 30 கிலோ ஹோல்சேல் பிரைஸ். 30 கிலோ. 30 கிலோ மினிமம் வந்து மினிமம் 30 கிலோ. 30 கிலோ. இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து ரோஸ் கலரா இருக்குமா பாருங்க மக்களே. இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அதுலயே பாத்தீங்க மரவள்ளி கிழங்குலயே ரோஸ் கலர்ல இருக்கும். இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. கொஞ்சம் இருக்கு. இது வந்து செகண்ட் குவாலிட்டியா மக்களே பாத்துங்க. 20 ரூபா. லைட்டா இருக்கு பாருங்க. ரோஸ் கலர் இல்லாம இருக்கு பாருங்க. இது செகண்ட் குவாலிட்டியா. இந்த வாழை எல்லாம் இருக்கு சாப்பிடையில. சோ கொஞ்சம் டைட் வைல கட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் பேர் கேட்கலாம். ஆனா உங்க பேர் சொல்லுங்க. பேர் பி ஜெயவேல். சரிங்கண்ணா. ஆனா இந்த சைஸ்ல இருக்குண்ணா. ஆமா சொல்லுங்க. ஒரு சைஸ் ஒரு ரேட் இருக்குல்ல சொல்லுங்க. ஓகே. இது வந்து தலைவாழை இலை. இது இன்னைக்கு ரேட் வந்து 5 ரூபா. ஆமா. இது வந்து ஒரு பீஸ் 5 ரூபா. 100 இலை 500 ரூபா. இது வந்து 7 இலை. இது வந்து 3 ரூபா ஒரு இலை இன்னைக்கு ரேட்டு. இது வந்து பார்சல் இலைன்னுப்பாங்க. இது வந்து 1.5 ரூபா ஒரு ரேட்டு சின்ன இலை. இது அதை விட சின்ன இலை. இது 180 ரூபா. இது வந்து ஒரு இலை 2 ரூபா. டேபிள் டிஃபன் இலைன்னுவாங்க. இது 2 ரூபா ஒரு இலை. ரவுண்ட் வந்து சைஸ் வாரியா ரேட்டு. சொல்லுங்கண்ணா. ரவுண்ட் இலை பத்தி சொல்லுங்க அப்படியே. இது வந்து மீல்ஸ் ரவுண்டு. சரிங்கண்ணா. இது வந்து 3 ரூபா ஒரு இலை. இது வந்து 12 இன்ச் ரவுண்டு. இது வந்து 2 ரூபா. சரிங்கண்ணா. இது வந்து 10 இன்ச் ரவுண்டு 150. இது வந்து 7 இன்ச்சு 1 ரூபா 1 10
சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. ரெகுலராக இது ஹோட்டல் சப்ளைக்கு இது எல்லாமே. ஆமாம், இது கேட்ரி கேட்டாங்கன்னா இது 12 இன்ச்சே போடுவோம். அது அன்னன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு. இப்போ பொதுமக்கள் வந்து கேட்குறாங்க, இப்போ வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ஆமாம், பல்காக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாம். இப்போ அந்த டைம் நீங்கள் ஆர்டர்லாம் பண்ணுவீங்களா? ஆமாம், கண்டிப்பாக டெலிவரி டெலிவரி பண்ணுவீங்களா? டெலிவரி அங்கேயே கொண்டு போய் டெலிவரி பண்ணிவிடுவோம். எங்கள் மண்டபத்தை அட்ரஸ் சொன்னாங்கன்னா அங்கே மண்டபத்தில் எடுத்து அங்கேயே சப்ளை பண்ணிவிடுவோம். ஆமாம். சரி, ஓகேண்ணா. மக்களை பார்த்துங்க, அவங்க விசிங் அட்ரஸ் இது வரைக்கும் வருங்க. சரி, ஓகே. காலைல கால் பண்ணுறாங்க. ஓகே. இதுமாரி தேவைப்படுது, ஒரு 100 ஒரு 500 தேவைப்படுது. ஆமாம். நீங்கள் எப்போ அவங்க டெலிவரி பண்ணுவீங்க? அவங்க கேட்குற டைம் அங்கே மண்டபத்தை அட்ரஸ் சொல்லிட்டா மண்டபத்துக்கு எடுத்து போய் கொடுத்துருவோம். ஆமாம். ஒரு ஈவினிங் தேவைப்படுது, ஈவினிங் தேவைப்படுதுன்னா காலையில் சொன்னாங்கன்னா ஈவினிங் கொண்டு போய் அங்கே சப்ளை பண்ணுறாங்க. டைமிங் சொன்னால் அந்த டைம் கொண்டு போய் அங்கே சப்ளை பண்ணிடுவோம். முன்னாடி எவ்வளோ முன்னாடி சொல்லணும் உங்கள்கிட்ட? அதாவது ரொம்ப நிறைய இருந்ததுன்னா ஒரு நாள் முன்னே சொல்லணும். ஒரு 500 1000 காலைல சொன்னால் கொண்டு போய் சாயங்காலம் டெலிவரி பண்ணிவிடுவோம். அவன் கேட்குற டைமிங் பொறுத்து தான் இருக்குது. அந்த பார்த்துங்க. இப்போ பொதுமக்கள்லாம் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனு, பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் கேட்குறாங்க. ஆமாம். இப்போ அந்த டைமில் வந்து இலைங்கெல்லாம் வந்து ரேட்டு வந்து கம்மி பண்ணிங்களா? ஒரு பல்காக வராங்க. பல்காக வரான், அதான் அன்னன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு நியாயமான ரேட்டாக இருக்கும். இலை வந்து நல்லா கிளியராக இருக்கும். எதாவது டேமேஜுமே எதுவும் இருக்காது. 100 இலை வேணால் 100 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதில் ஒரு இலை 2 இலை எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், கம்மியாக இருக்காது. கீச்சலாம் இருக்காது. விலை நம்ம இப்போ ஒரு 10 பைசா கம்மியாக ஆகிட்டு கீச்சல் இதெல்லாம் வந்து உள்ள வச்சு கொடுக்குற மாதிரிலாம் இருக்காது. அவ்வளோலாம் ஜாஸ்தி வைக்க மாட்டோம். ஒரு இலை 2 இலை, ஏன்னா மேக்ஸிமம் எண்ணிக்கை கம்மி இல்லாமல் தான் பார்ப்போம். அதுதான் நாங்கள் ஒரு இலை 2 இலை எக்ஸ்ட்ரா வைக்கிறது. அது மாதிரி தான் வைப்போம். அதே மாதிரி இப்போ தொழிலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சிறு வியாபாரிகளாக இருக்காங்க. ஆமாம். ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம். இப்போ அவங்களுக்கு எவ்வளோ தருவீங்க? ஹோட்டலுக்கெல்லாம் வந்து வருஷம் 360 ஒரே ரேட்டு, ஃபிக்ஸட் ரேட்டு. ஆமாம். பார்த்துங்க மக்களே, ஹோட்டலில் நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஒரே ஃபிக்ஸ்ட் ரேட்டு, உங்களுக்கு நியாயமான ரேட்டாக இருக்கும். கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு ஹோட்டலில் ஆரம்பிக்க தராங்க. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே. மக்களே, இந்த கடையில் வந்து தேங்காய்லாம் அதிகமாக இருக்குது பாருங்கள். அதை ரீட்டெயில் பிரைஸ் தராங்க. அதெல்லாம் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, இப்போ வந்து 1 கிலோ எவ்வளோ ரேட்டு தேங்காய்? 70 ரூபாண்ணா. 70 ரூபா ரேட்டு. 1 கிலோவில் வந்து எவ்வளோ தேங்காய் கிடைக்கும் ப்ரோ உங்களுக்கு? 2 தேங்காய் வரும், இல்லைன்னா 3 தேங்காய் வரும். 3 தேங்காய் வரும். சின்னதாக எடுத்து சைஸை பொறுத்து. சைஸை பொறுத்து. சரி ப்ரோ, இப்போ சைஸ் இந்த சைஸ் எவ்வளோ ப்ரோ? இந்த சைஸ் எத்தனை வரும்? இப்போ இதே மாதிரினா 3 தேங்காய் வரும். 3 தேங்காய் வரும். 3 தேங்காய் கூட 70 ரூபா. பார்த்துங்க மக்களே, சின்ன சைஸ் தான் அது. 3 இருக்குது, 70 ரூபா சொல்கிறாங்க. சரிங்க ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து டெலிவரி நீங்கள் பண்ணுவீங்களா? டெலிவரினா ஆர்டர் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு 1000 தேங்காய் தேவைப்படுது, இல்லை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் தேவைப்படுது, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் தேவைப்படுது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து டெலிவரிலாம் பண்ணுவீங்களா? ஆர்டர் பண்ணால் வாடகை கூலி கொடுத்துடணும். ஓகே, வாடகை ஓகே ப்ரோ, அது சரிங்க ப்ரோ. இப்போ வந்து 1000 தேங்காய் தேவைப்படுது. இப்போ வந்து கம்மி பண்ணுவீங்களா? இதோட கம்மி பண்ணுவீங்களா? கம்மி இல்லைண்ணா, ஒரே தான். ஒரே தான். ஹோல்சேல் ரேட் தான். இப்போ தேங்காய்லாம் வந்து நீங்கள் டெலிவரிலாம் பண்ணுவீங்களா? பண்ணுவோண்ணா. சரிங்க ப்ரோ. இப்போ வந்து சென்னை ஃபுல்லாக பண்ணுவீங்களா எப்படி ப்ரோ? சென்னை ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணுவோம். டெலிவரி பண்ணுவீங்க. டெலிவரி பண்ணால் அது சார்ஜ் கொடுத்தோம். ஓகே ப்ரோ, டெலிவரி பண்ணுறது சார்ஜ் வாங்குவீங்க. பார்த்துங்க மக்களே, அதேமாதிரி பார்த்துங்க, இவங்க அட்ரஸ் பார்த்துங்க, அது ஃபோன் நம்பர் பார்த்துங்க, தாராளமாக ஆர்டர் பண்ணுங்கள். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு, ஸோ உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு கோயில் திருவிழா அந்த டைம்லாம் தேவைப்படுது அப்படின்னா வந்து தாராளமாக நீங்கள் வந்து இவங்க ஆர்டர் பண்ணீங்க. உங்கள்கிட்ட எலுமிச்சை பழம்லாம் இருக்குங்க. பார்த்துங்க, கடை பேர் பார்த்துங்க, லைம்ஸ் கம்பெனி. அண்ணன் பேர் கேட்டுக்கலாம். ஆனால் இங்கே ஹோல்சேலாகவும் இருக்குது, ரீட்டெயிலாகவும் இருக்குது. பாருங்கள் மக்களே, ஹோல்சேல் ரீட்டெயிலாக இருக்குது. 1 கிலோ 2 கிலோ வாங்கிக்கலாம். சொல்லுங்கண்ணா. இது வந்து 35லேருந்து 40 பீஸ் வர வரைக்கும் 1 கிலோ. ஓ ஓகே, 30 ரூபா. 30 ரூபா. ஆமாம், 35 பீஸ் வரும். 35லேருந்து 40 வரும். மீடியம் எவ்வளோ மீடியம் இருந்தாலும் 40 வரும். 40 வரும். ஆமாம், சரிண்ணா. 40 30லேருந்து 35. 35 வரும். ரேட் எவ்வளோ? 40 ரூபா. 40 ரேட்டு. இப்போ இதுனா இந்த சைஸ்னா அது 15லேருந்து 22 வரும். 22 வரும். ஆமாம், 50 ரூபா. 50 ரேட்டு. பார்த்துங்க மக்களே, இதுதான் ரேட்டு. ஆனால் இப்போ உங்களுக்கு தேவைப்படுது, பொதுமக்கள் தேவைப்படுது. இப்போ ஆர்டர் பண்ணுறாங்க. எனக்கு வந்து ஒரு 100 தேவை, 200 தேவை, ஒரு மூட்டை தான் ஆர்டர் பண்ணுவாங்களா? ஆமாம், இங்கே மூட்டை. அதாவது 2 மணிலேருந்து நைட்டு நைட்டு 2 மணிலேருந்து ஆமாம் காலையில் 8 மணி வரைக்கும் ரீட்டெயில். அது ஹோல்சேலு. ஆமாம், மூட்டை 30 கிலோ 30 கிலோ 40 கிலோ. சரிண்ணா. அது வந்து 800லேருந்து 1500 வரைக்கும் இருக்குது. சரிண்ணா. இப்போ வந்து ஆர்டர் பண்ணுறாங்கண்ணா, எனக்கு தேவை ஒரு 1000 தேவை, 1000 நிமிஷம் 1000 பீஸ் வேணாக்கா ஒரு மூட்டை மூட்டை தேவைப்படுது. ஆமாம், எப்படி ஆர்டர் பண்ணாங்கன்னா எப்போ நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்க? காலைல ஆர்டர் பண்ணுறாங்க. காலைல ஆர்டர் பண்ணாங்கன்னா எத்தனை டைம் சொல்லுவாங்கல்ல. இப்போ 10 மணிக்கெலாம் வேணும் அப்படின்னு. ஆமாம், 9 மணிக்கெலாம் 9:30 அங்கே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஓ சரிண்ணா. அதுக்கு சார்ஜ்லாம் இருக்காண்ணா? அதுக்கு அதாவது வந்து வாடகை காசு இருக்குது. ஆமாம், ரேட்டு எப்பயும் இப்போ ஒரு 100 ரூபா 150 அந்த மாரி வரும்.
சரி சரி. இப்போ சென்னைக்குள்ளே தானே? சென்னைக்குள்ளே வந்து சென்னைக்குள்ள சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அவ்வளோ 9790863756 இங்கே பூண்டுலாம் இருக்கு. பேர் கேட்டுக்கலாம் அப்படியே. ப்ரோ நேம் சொல்லுங்க. என் பேர் அனில். சரிங்க ப்ரோ. ப்ரோ இந்த பூண்டு எவ்வளோ ப்ரோ? 260 ரூபா. 260 ரூபா. சின்ன பூண்டா? ஆமா. சரி ப்ரோ. இது 300. இது 300 ரூபா. இப்போ மீடியம் சைஸ்ல இது? மீடியம். இது பெருசு 320 ரூபா. 320 ரூபா. மலை பொண்ணு 320. இது 320. அது எல்லாம் ஒரே ரேட் தான், 320 தான். இது ப்ரோ? அதுவும் 320 ரூபா. 320 தான். மீதி எல்லாம் 320 தான். ஆமா. இது எவ்வளோ ப்ரோ உடஞ்சிடலாம்? இது 200, 240, 260. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இங்கே மாங்காய் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோட நேம் கேட்கலாம். ப்ரோ உங்க நேம் சொல்லுங்க. கவர்னர். கவர்னர் ப்ரோ. கோயம்பேடு E88 சரிங்க ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, ரேட் எவ்வளோ ப்ரோ? கிளிமுக்கு மாங்காய். ஆமா. கிலோ 130 ரூபா. கிலோ 130 ரூபா. ரீட்டெயில்ல ஹோல்சேல்ல வந்து 110 ரூபா. ஹோல்சேல் 110. ஆமா. இது வந்து நாட்டுக்காய். சரிங்க ப்ரோ. ஒரு கிலோ 80 ரூபா. கிலோ வந்து 80 ரூபா. ஆமா. ரீட்டெயில்ல ரீட்டெயில்ல வந்து 90 ரூபா. சரிங்க ப்ரோ. இது ப்ரோ? அது நாட்டுக்காய் ருமானி. கிலோ 70 ரூபா. கிலோ 70 ரூபா. ஆமா. இது மாங்காயில சைஸ் கம்மி. இது கிளிமுக்கு மாங்காய் தான். மேல சொல்லுங்க. கிளிமுக்கு மாங்காய் இது. ஆமா. கரையா இருக்குங்கிற ஒரே காரணத்தால தான் சைஸ் எல்லாமே டேஸ்ட் கீஸ்ட் எல்லாம் ஒன்னா தான் இருக்கும். மேல கரை இருக்குங்க, சைஸ் கம்மியா இருக்கிறதுனால கிலோ 70 ரூபா. ஓகே. சக்கரை விளைக்கிழங்கு இருக்கு. இந்த மூட்டை ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு நேம் கேட்டுக்கலாம். ப்ரோ நேம் சொல்லுங்க. மைக்கேல் ராஜ். சரிங்க ப்ரோ. இப்போ வந்து எவ்வளோ ப்ரோ கிலோ மொத்தமா வந்து மூட்டை ஃபுல்லா வந்து எவ்வளோ கிலோ இருக்கு? 40 கிலோ. 40 கிலோ இருக்கு. எவ்வளோ ரேட்டு சொல்றீங்க ப்ரோ? இப்போ ரேட்டு 300 ரூபா. 300 ரூபா சொல்றீங்க. சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ போட்டீங்கன்னா 8 ரூபா ரேட் வருது. ஆமா. பார்த்து மங்களே 750 வருது. 8 ரூபா ரவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க. ஓகே. வேற ஏதாவது இருக்கா உங்கள்கிட்ட? இல்ல, வெள்ளரிக்காய் இருக்கு, அங்க இருக்கணும். அப்படிங்களா? வெள்ளரிக்காய் எவ்வளோ per கிலோ உங்கள்கிட்ட? வெள்ளரிக்காய் அது ஓனர் தான் தலை கேட்கணும். நமக்கு இங்கே தான் சேல்ஸ். சரி ஓகே ப்ரோ. இது பண்ண போதுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. இந்த கடையில் வந்து பூசணிக்காய் எல்லாமே இருக்கு. ஸோ ரேட்டு ப்ரைஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து அக்கா பேர் கேட்டுக்கலாம். அக்கா உங்க பேர் சொல்லுங்க. பாப்பாத்தி. சரிங்கக்கா. அக்கா கடை நம்பர் சொல்லுங்க. D1. சரிங்க அக்கா. இப்போ வந்து பூசணிக்காய் இருக்கா, எவ்வளோக்கா ரேட்டு கிலோ? ஒரு கிலோ வந்து 1 கிலோ 15 ரூபா. 1 கிலோ 15 ரூபா ரேட்டு. இதில் பெரிய சைஸ்லாம் இருக்கா? அதுக்கு எல்லா காயும் இருக்கு. எல்லா காயும் ஒரே ரேட் தானா? அதாவது அல்வா காயெல்லாம் வேற ரேட்டு 20 ரூபா. அல்வா செய்வாங்க. அது அல்வா செய்வாங்களா? என்ன காய் அது? அது பேரு பூசணிக்காய் தான். ஆனா பெரிய காயா இருக்கும், அது பேரு அல்வா காய். அல்வா காய். அது வந்து 20 ரூபா. இதோட முத்தல் வந்து அது பேர் அல்வா காய். அல்வா காய் 20 ரூபா ரேட்டு. அது 20 ரூபா இருக்கும். சரி. அல்வா பண்ணுவோம்னு நினைச்சிட்டேன். அதுல அல்வா பண்ணுவாங்களா? அதுல அல்வா பண்ணுவாங்க. அப்படிங்களா? சரிங்க. அல்வா செய்யறது எல்லாமே பூசணிக்காய் அல்வா தான். அப்படிங்களா? பாத்துங்க மக்களே, இந்த பூசணிக்காய் அல்வா பண்றாங்க. ஓகே, தேங்க்ஸ்க்கா. இது பரங்கிக்காய். இது பரங்கிக்காய். எது எவ்வளவு கிலோ? இது 15 ரூபா தான். 15 ரூபா கிலோ. பாத்துங்க மக்களே. ஓகே, தேங்க்ஸ்க்கா. இங்க வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாமே இருக்கு. அதுக்கு முன்னாடி பேர் கேட்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. மகேந்திரன் என் பேரு. மகேந்திரன். சரிங்க. 35 ரூபாய் இந்த வெங்காயம். 35 ரூபாவா? சரிங்க ப்ரோ. இது 45 ரூபாய். இது 45 ரூபாய். ஆமா. இப்போ பெரிய சைஸ் கொஞ்சம் இது. ஆமா, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் 50 ரூபாய். இந்த ரேட் வந்து 50 ரூபா ரேட்டா? பாத்துங்க. உருளைக்கிழங்கு அது 40 ரூபாய் உருளை. 40 ரூபா உருளை. ஆமா, நல்லா இருக்கு பாருங்க. இந்த ஊரு ப்ரோ? அது வந்து 25 ரூபாய். 25 ரூபாய். சரிங்க. இந்த ஊர்ல சொன்னீங்களே இப்ப? ஆமா. இது மண்ணூர்லயா? என்ன ஊர்ல? ஆமா, மண்ணூர்ல ஜோதின்னு சொல்லுவாங்க அது. ஓகே. இனிப்பாலாம் இருக்காது? இனிப்பாலாம் இருக்காது. ஓகே, ஜோதி மண்ணூர்ல சொல்றாங்க. இது ப்ரோ? அதுவும் அதேதான், கொஞ்சம் டேமேஜ். சரி. இது ப்ரோ, இது என்ன ஒரு ஸ்வீட்டா? இது ஸ்வீட்டா இருக்காது. ஸ்வீட் சீசன் முடிஞ்சு போயிடுச்சு. ஸ்வீட் சீசனே கிடையாது. ஸ்வீட் சீசன் முடிஞ்சிச்சு. இப்ப வர உருளை எதுவுமே ஸ்வீட்டா இருக்காது. இது வந்து இந்தூர்ல இருந்து வர உருளை, இந்தூர் உருளைன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இது கிலோ எவ்வளவு? 30 ரூபாய் தான். 30 ரூபாய் ஓடே போட்டுருக்காங்க. இங்க வேர்க்கடலை இருக்கு. என்ன பேர் கேட்டுக்கலாம். பேர் சொல்லுங்க. என் பேர் சுப்பிரமணி. வேர்க்கடலை எப்பயுமே வேர்க்கடலை விற்போம். கல்லெல்லாம் இருக்குங்களா? ஆமா, நாட்டு வேர்க்கடலை அருமையா இருக்கு கல். ஆமா. ஆமா. கிலோ வந்து இது வந்து ஹோல்சேல்ல கொடுத்தா 40 ரூபாய், சில்லறையில 45 ரூபாய் விற்போம். இப்போ 40 ரூபா மொத்தமாக கேட்டால் கூட 40 ரூபா வாரி போட்டுருவோம். ஆமா. இந்த ஹைபிரேட் வேணும்னா, அந்த ஐட்டம் வேணும்னா மூட்டையா தான் 50 ரூபாய். ஹைபிரேட். அது ஹைபிரேட்.
50 ரூபா கிலோ. ஆனால் சில்லறையில் 60 ரூபா விற்பாங்க. இது மூட்டையாட 50 ரூபா விலை. ஆமாம் ஆமாம், அது கீழே இருக்குது வேர்கல்ல. ஆமாம், அதுவும் நம்மளுது தான். ஏன்னா ரேட் அதிகம். இப்போ வந்து நாட்டுக்கல் சொல்றாங்க. நாட்டுக்கல்ல வந்து பயிர் சின்னதாக இருக்கும். இது வந்து ஹைபிரிட் வந்து பயிர் நல்லா பெருசாக இருக்கும். ஆமாம், அதனால ரேட் அதிகம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது ஹைபிரிட். ஒரு மூட்டை இருக்குன்னா எவ்வளோண்ணா ஒரு மூட்டை? மூட்டை வந்து கிலோ இது வந்து 70 கிலோக்கு மேலே 80 கிலோக்கு உள்ளே வரும். அது வந்ததுன்னா அது 50 ரூபான்னும் போது 3800 ரூபா 4000 ரூபாய் கணக்கு வரும். 3800 ரூபா 4000 ரூபாய் கணக்கு வரும். அது வந்து சின்ன நாட்டுக்கல்ல எடுத்துனா 3500 ரூபா 3200 ரூபா வரும் மூட்டை. இப்போ பொதுமக்களுக்கு வந்து தேவைப்படுது, ஒரு மூட்டை தேவைப்படுது. சரிங்களா, நீங்க தருவீங்களா? தந்துருவோம், கொடுத்துருவோம். சரிங்களா, அவங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க அப்படியே. 7358479018. நம்ம கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டில் ஒரு சின்ன சீக்ரெட் இருக்குது. வியாபாரிகளாம் வரும்போது சின்ன வியாபாரி பெரிய வியாபாரிலாம் வரும் பார்த்தீங்களா, காலை 2 மணி தான் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க வாங்கும் போதில் ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா விற்பாங்க. மூட்டை கணக்காக வந்து எக்ஸ்ட்ரா விற்பாங்க. ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். அதே வந்து ஒரு 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே வந்து வாங்கினாங்கன்னா, அதே வியாபாரி வந்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும் ரேட்டு. காலையில் வந்து ஒரு 40 ரூபா விற்கிறாங்களா, ஒரு 50 கிலோ மூட்டை விற்கிறாங்கன்னா, இதே வந்து ஒரு 7 மணிக்கு மேலே வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு 30 ரூபா போடுவாங்க அந்த மூட்டையை வந்து. இதே ஒரு சின்ன சீக்ரெட்டு. பொதுமக்கள் நம்மளும் வந்து 7 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா வந்து தாராளமாக கம்மியாக கிடைக்கும். ஒரு 1 கிலோ 2 கிலோவில் வந்து தாராளமாக வாங்கலாம். ரீட்டைல் ப்ரைஸில் வாங்கலாம், கம்மியாக கொடுப்பாங்க. நம்ம ஒரு 10 ஒரு 9 அந்த மணி மேலே வந்தோன்னா காலையில் இன்னும் கம்மியாக விற்பாங்க. ஸோ அந்த டைம்லாம் வந்து நீங்கள் வாங்கும் போது இன்னும் கம்மியாக இருக்கும். அதை மூட்டையில் பிரித்து வாங்குறதா இருந்தால் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்தமாரி பாருங்கள். வீடியோஸில் பாருங்கள். அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன், எல்லாமே இருக்கும். உங்களுக்கு கடன் நம்பர் எல்லாம் தெரியும். தாராளமாக நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். இப்போ சிறு வியாபாரியும் பெரிய வியாபாரியும் வந்து 2 மணி 3 மணி அப்படி தான் வந்து வாங்குவாங்க. எதுக்காக வாங்குறாங்கன்னா, அவங்க கடைக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லா பொருளையும் வடிச்சிடணும், காய்கறியெல்லாம் வச்சுட்டு மக்களுக்கு வியாபாரம் பண்ணணும். ஆனால் மற்ற கடைக்கு போகக்கூடாது. அதுக்காக நம்ம சீக்கிரமாக அவங்க 10 ரூபா எக்ஸ்ட்ரா போனால் கூட வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு சில வியாபாரி தான் வந்து 7 மணி மேலே வராங்க. பொதுமக்கள் அனைவரும் வந்து தாராளமாக கோயம்பேடுக்கு வந்துட்டு காய்கறி வாங்குங்க. நம்ம வீட்டு பார்த்து கேளுங்க, எந்த காய்கறி ரொம்ப அதிகமாக ரேட்டு இருக்குது பாருங்கள், அந்த காய்கறி வந்து நம்ம கோயம்பேட்டில் வாங்குங்க. ரொம்ப கம்மி ப்ரைஸாக இருக்கும். இதேமாரி தான் வந்து ஒரு 4 மாதம் முன்னாடி வந்து பார்த்தா பீன்ஸ் ரேட்டு பார்த்தா 150 ரூபா 200 ரூபா விற்றாங்க வீட்டு பக்கத்தில். எல்லா கடையிலும் அதே ரேட் தான் விற்றாங்க. என்னடா இப்படி விற்கிறாங்க போய் பார்த்துட்டு சரி நம்ம கோயம்பேடுக்கு போவோம். கோயம்பேடு போய் பார்த்தா அங்கே பார்த்தா 70 ரூபா விற்கிறாங்க ரேட்டு. நல்லா தரமானது ஃபஸ்ட் குவாலிட்டி பீன்ஸ் வந்து 70 ரூபா விற்றாங்க. பார்த்து இங்கே பாதி ரேட்டில் விற்றாங்க. ரொம்ப அதிகமாக விற்கிறாங்க இங்கே வந்து. அதெல்லாம் போனேன். நீங்களும் மக்கள் அனைவரும் அதேமாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அதிகமாக விற்கிறாங்களா, நீங்களும் போங்க, கோயம்பேடு போங்க, வாங்குங்க. ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான். பார்த்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட் போர்டு இருக்குது. அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு பிறகு சிக்னல் இருக்குது. அந்த சைடு ஒரு கேட் இருக்குது, அங்கே போங்க. நம்ம இந்த கேட்டில் வரணும். பொதுவாக வந்து காய்கறி வாங்குறதுக்கு ஒரு பொதுவான ஒரு கேட் இருக்குது, அதில் எல்லாம் போவாங்க. நம்ம இந்த கேட்டெலாம் நார்மலாக வரணும். இங்கே வந்தால் தான் கம்மி ப்ரைஸில் நம்ம வாங்குறது இப்படி பார்க்கலாம். இப்போ நேராக வந்தீங்கன்னா நேராக வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பெரிய லாரி நிற்கும். அதை பார்த்துங்க. மெயினாக லாரி பக்கத்தில் வந்து மூட்டைங்களாம் வந்து பிரித்து விற்பாங்க. நீங்கள் பாருங்கள், 1 கிலோ 2 கிலோ அது மாதிரி விற்றுட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் ஹோல்சேல் ப்ரைஸாக விற்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட வாங்காதீங்க. 1 கிலோ 2 கிலோ விற்கிறவங்கள்ட்ட அவங்கள்ட்ட வாங்குங்க. மக்களே, வீடியோ பார்த்து பயன்பெற்றிருப்பீங்க. நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோ போடும்போது நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், பார்த்து பயன்பெறலாம். அதுக்காக தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். ஓகே மக்களே, பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். மார்க்கெட்டோட பேக்ரவுண்ட் அப்படியே பாருங்கள். யூடியூப் சேனல் வரும். வீட்டில் எவ்வளோண்ணா? 700 ரூபா மூட்டையா? சரி.
எவ்வளோ ப்ரோ அது மூட்டை? 1000 1000 ரூபா. எவ்வளோ இது? 45 கிலோ வந்து 1000 ரூபா. 40 கிலோ 1000 ரூபாய். 40 கிலோ 1000 ரூபாவா? ம். கிலோ 20 இல்ல ஃபுல்லா 20? கிலோ 20. யூடியூப் சேனல் ரைட் வந்து மாறு, ரைட் வந்து லெஃப்ட் மார்க்கா. ஃபுல்லா இருக்கு. ஓயே அப்ப பாரு. ஓ மச்சான், ஏய் மச்சான்.